ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா ஒரு ஆப்டிக்கல் ஐசோமரிசத்தில் ஒரு டாபிக், அதாவது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நாட் கண்டைனிங் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து எனி மாலிகூல் ஹேவிங் கைரல் கார்பன் there are the 4 different groups இருக்கும். அந்த different groups இருந்தால் ability to plane polarize like molecule act as a clockwise rotation or anti-clockwise rotation. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கு முக்கியமான கண்டிஷன் கைரல் கார்பன். கைரல் கார்பன் இருந்தால் மிரர் இமேஜ் கொடுக்கும். நாட் சூப்பர் இம்போசிபிள் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் கொடுத்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நாட் கண்டைனிங் அசிமெட்ரிக் கார்பன். நாட் கண்டைனிங் அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னா கைரல் கார்பன் முக்கியமான பாயிண்ட் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் கைரல் கார்பன் இருக்கணும். ஆனால் அந்த கைரல் கார்பன் இங்கே இல்லை. நாட் கண்டைனிங் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குது. அதனால அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி அப்படின்ட்டா, there are the 3 types of molecules there. One is substituted biphenyls. Substituted biphenyls. ரெண்டாவது அல்லீன்ஸ், மூணாவது வந்து ஸ்பைரேட்ஸ். இந்த 3 காம்பவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கண்டைனிங் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாலிகூல்ஸ் எப்படி என்ன கண்டிஷன் ஃபார் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, எதுக்காக வந்து அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் சப்ஸ்டிடியூட்டட் பைஃபினைல்ஸ் அல்லது சப்ஸ்டிடியூட் டெரிவேட்டிவ் ஆஃப் பைஃபினைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்ஸ்டிடியூட் அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல்கி குரூப்ஸ் அட்டன் ஆகிருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2,2 டேஷ் டைஅமீன், 2,2 டேஷ் டைஅமீன், 6,6 டேஷ் டைமெத்தில் பைஃபினைல். இதுதான் வந்து இதனோட மாலிகூல்ஸ். நம்ம சப்ஸ்டிடியூட்டட் டைஃபினைல் சொல்றது, சப்ஸ்டிடியூட்டட் பைஃபினைல் அப்படின்னு சொல்றது. பைனா ரெண்டு ஃபினைல் குரூப்ஸ் இருக்கிறது தான் வந்து இந்த குரூப். ஸோ இங்கே எப்படி சார் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது, இதுக்கு எப்படி சார் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டிஷன் கைரல் கார்பன் அங்கே இருக்கணும். ஆனால் கைரல் கார்பன் இங்கே இல்லை. என்ன பொசிஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2,2 டேஷ் டைஅமினோ 6,6 டைமெத்தில் பைஃபினைல் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆர்த்தோ டேஷ், அதாவது இந்த பொசிஷன் சப்ஸ்டிடியூட் பக்கத்தில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன், இது மெட்டா பொசிஷன், இது பேரா பொசிஷன். ஸோ இந்த ஆர்த்தோ பொசிஷன் அதே மாதிரி ஆர்த்தோ டேஷ் பொசிஷன், மெட்டா டேஷ் பொசிஷன், பேரா பொசிஷன். அப்போ ஆர்த்தோ டேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா there are the bulky group is there. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா bulky groups. ஸோ இந்த bulky groups வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன விஷயம் நடக்குது. இந்த bulky groups வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், bulky groups இருக்கிறனால இந்த ஃபினைல் குரூப்புமே இந்த ஃபினைல் குரூப்பும் ஒரு பாண்டுனால வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கு, ஒரே ஒரு பாண்டுனால இணைஞ்சிருக்கு. பட் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் இருந்தால் சிங்கிள் பாண்ட் ஃப்ரீ ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஃப்ரீ ரொட்டேஷனாக இருக்குன்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினைலுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் பட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், சிங்கிள் பாண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ஒய் அப்படின்னு பார்த்தா இந்த 2 ஃபினைல் குரூப் வந்து கோப்ளானராக இல்லை, வெர்டிகலி கோப்ளானராக இல்லை. அதாவது என்னன்னா இந்த மாலிகுல் இந்த ஃபினைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேருக்கு நேராக இருந்தால் வந்து ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும். பட் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாலிகுல் வந்து ஒரு மாலிகுல் இப்படி இருக்கும், இன்னொரு மாலிகுல் இப்படி இருக்குது. ஸோ பிளானர், அதாவது கோ பிளானர் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் கோ பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாலிகுல் இப்படி இருக்குது, ஒரு மாலிகுல் இப்படி இருக்குது. அப்போ ஆர்த்தோ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பார்த்தீங்கன்னா இந்த பல்கி குரூப்ஸ் ஆர்த்தோ டேஷ்ல இது வந்து பார்த்தீங்கன்னா இது நேராக இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாலிகுல் இப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைராலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்ட்டா அந்த நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது மிரர் இமேஜ் வச்சு பார்க்கும்போது, இது மிரர் இமேஜ் வச்சு பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் சூப்பர் இம்போசிபிளா இருக்கு, நாட் சூப்பர் இம்பாசிபிளா இருக்கு. ஸோ இந்த நாட் சூப்பர் இம்பாசிபிளா இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தா, ஸோ நாட் கண்டைனிங் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். ஸோ these type of substituted biphenyl molecule give the mirror image. அதாவது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இதுக்கு இருக்கு. அதாவது there is no any chiral center here, there is no any chiral center but give the mirror image. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் காம்பவுண்ட் எல்லாம் ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபினைல் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு நாட் கோப்ளானர் பொசிஷன்ங்கறனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த பிளானர் கோப்ளானர் பொசிஷன் இருக்கறனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல அப்படின்னா இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா பல்கி குரூப் மெத்தில் அமீன் குரூப்,
மெத்தில் அமீன் குரூப். பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேமா இல்லை, இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று நாட் பொருந்தாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இது அசிமெட்ரிக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாட் கண்டெய்னிங் அசிமெட்ரிக் கார்பன் பட் சிங்கிள் பாண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். So these molecule biphenyl give the mirror image as not superimposable mirror image அப்படி கொடுக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கைரல் கார்பன் தான் வந்து ஒரு கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி மாலிகுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஆக்டிவிட்டி காட்டுது அப்படின்னு சொல்றோம். கார்பன் சிங்கிள் பாண்ட் ரெஸ்ட்ரிக்டட், கார்பன் சிங்கிள் பாண்ட் பல்கி குரூப்னால் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கிறனால these type of molecule is அட்ரோப் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றோம். அட்ரோப் ஐசோமெரிசம் இந்த டைப் ஆஃப் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து these type of molecule is அட்ரோப் ஐசோமெரிசம். ஆர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாலிகுல் எல்லாம் we are called as a அட்ரோப் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அட்ரோப் ஐசோமெரிசம்னா இதான் காரணம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃப்ரீ சிங்கிள் பாண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் வந்து ஆப்டிகல் ஆக்டிவிட்டி கொடுக்கறனால அட்ரோப் ஐசோமெரிசம் அப்படின்னு நாம இதை சொல்றோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அல்லீன்ஸ் ஸ்பைரின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட் கண்டெய்னிங் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டத்தில் நான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அல்லீன்ஸ். ஸோ அல்லீன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், அதோட ஜெனரல் ஃபார்முலா இதுதான். அதாவது கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ஏபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் பேப்பர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இந்த அரிசல் இந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைரல் மாலிகுல் இருக்கு அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேஷா இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் மாலிகுல் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது லைன் வரது வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் பேப்பர். ஸோ டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு எபோவ் ஆர் பிலோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதில் அல்லீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், அதாவது C1 C2 C3 3 கார்பன் இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கார்பன் AB சப்ஸ்டிட்யூட்டட், C3 கார்பன்ல AB சப்ஸ்டிட்யூட்டட். இது வந்து பிளேன் ஆஃப் பேப்பர், இது பெர்பெண்டிகுலர் ஆஃப் பிளேன் ஆஃப் பேப்பர். பிளேன் ஆஃப் பேப்பர். சோ இதுல என்ன அப்படினா C1 கார்பன் sp2 ஹைபிரிடைசேஷன், C3 கார்பன் sp2 ஹைபிரிடைசேஷன், C2 வந்து பாத்தீங்கன்னா sp ஹைபிரிடைசேஷன். இந்த ரெண்டு விதமா இருக்கு, sp2 ஹைபிரிடைசேஷன், sp ஹைபிரிடைசேஷன், sp2. அது C1 sp2, C3 sp2. இது வந்து சென்ட்ரல் கார்பன் வந்து பாத்தீங்கன்னா sp. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டு பை பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்லலாம் by x and by y அப்படினு சொல்லலாம். by x வந்து பாத்தீங்கன்னா plane of the paper and by y வந்து பாத்தீங்கன்னா perpendicular of the plane of the paper. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்ம எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படினா இந்த கைரல் கார்பன் ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைரல் கார்பன் அதை சுத்தி 4 டிஃபரண்ட் குரூப்ஸ் இருக்கும். இங்க வந்து 1 2 3 ன்னு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா sp2 sp இருக்கறனால வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ் கொடுக்குது அப்படினு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாலிகுல் நம்ம எடுத்துக்கிறோம், இது பல்கி குரூப்ஸ் வந்து சேர்த்துக்கிறோம். C6H5, அது CH7 C10, அதே மாதிரி C டபுள் பாண்ட் அது C6H5 C10H7. அதாவது வந்து 1,3 டைஃபினைல் 1,3 இங்க வர 1, இது 1வது क्वेश्चन, இது 3வது क्वेश्चन. 1,3 டைஃபினைல் 1,3 அத 1 3 இது வந்து டை 1 நாப்தைல், இது பேர் வந்து 1 நாப்தைல் அல்லீன். இந்த காம்பவுண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் 1,3 டைஃபினைல் 1 3 டைஃபினைல் 1 நாப்தைல் அல்லீன் அப்படினு பேர். இதுக்கு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படினா அந்த பொசிஷன் மாலிகுல் வந்து பாத்தீங்கன்னா மூணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கைரல் கார்பன் நேச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிரர் இமேஜ் வந்து எப்படி கிடைக்குது அப்படினு சொல்லி, மிரர் இமேஜ் அப்படினா நம்ம எப்படி சொல்லலாம்னா இத A கார்பன் சரி C1 AB இப்படி இருக்கு, AB பாண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பை பாண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து சொல்றேன். இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இது இதோட கனெக்ட் ஆகுது, இது இதோட கனெக்ட் ஆகுது. பட் இது மேல இருக்கிற குரூப்ல பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பாண்டோட கனெக்ட் ஆகுது, இது வந்து ஆப்போசிட் பாண்டோட கனெக்ட் ஆகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் ஆஃப் plane of paper, இது வந்து plane of papers அப்படி நாம சொல்றோம். so not possess the plane of symmetry, இது வந்து பாத்தீங்கன்னா not possess the plane of symmetry இருக்கறனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மிரர் இமேஜ் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா not superimposable mirror image கிடைக்கும். not superimposable கைரல் கார்பன் இருந்தாலும் not superimposable mirror image கிடைக்கறனால வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க எப்படி எழுதினாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் எழுத முடியும். எழுதும்போது C6H5 gives C1 C2 C3, இந்த ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா C5H6, இங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
C6H7 அதே மாதிரி வந்து C10H7 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனோட மிரர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்னு வித்தவுட் அசிமெட்ரிக் கார்பன் வித்தவுட் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் பட் மாலிகுல் ஹேவிங் த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த அல்லீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குற காரணம் வந்து இதுதான். அதாவது sp2 அதாவது 3 கார்பன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து sp2 sp ஹைபிரிடைசேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் பேப்பர் the perpendicular of the plane of the paper அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒன்னோட ஒன்று பொருந்தாத சூழ்நிலையில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரேட்ஸ். அதாவது கார்பன் டபுள் பாண்ட் அல்லீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்ட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைல் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வரோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பைரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரன்ஸ் மீன்ஸ் வந்து ட்விஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று அப்படியே மாறும், ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து டைலாக்டோன் ஆஃப் பென்சோஃபினோன் டைலாக்டோன் ஆஃப் பென்சோஃபினோன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் கண்டைனிங் த அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் மாலிகுல். இதாவது நம்ம எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 2,2-4,4 டெட்ரா கார்பாக்சிலிக் ஆசிட் 2,2-4,4 டெட்ரா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அதாவது இந்த இமேஜ் வந்து ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு ஃபினைல் ரிங், ஒரு ஆசிட்ஸ், அப்புறம் வந்து லாக்டோன்ஸ் இங்கே போட்டிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே லாக்டன்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் குரூப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆசிட் குரூப்ஸ் வந்து அந்த டைரக்ஷன் வந்து ஒவ்வொன்றும் மாற்றிருக்கு. அதாவது நீங்கள் இமேஜ் பண்ணிக்கணும் இந்த ஃபினைல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு டைரக்ஷனுக்கு இன்னொன்று வந்து வேற ஒரு டைரக்ஷனில் அதாவது ஜிக்ஜாக்கா, அதாவது நாட் பெர்பெண்டிகுலர், அதாவது பெர்பெண்டிகுலர் ஈச் அதர்ஸ், அதாவது பெர்பெண்டிகுலர் ஈச் அதர்ஸ் அப்படி மாறிக்கலாம். ரிங் சிஸ்டம் இஸ் நாட் கோப்ளானர். ஒரு ரிங்குக்கு ஒரு ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று பொருந்தாத இருக்குது, நாட் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஸோ இந்த மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் கொடுக்குது. ஸோ இந்த மாலிகுலுக்கு நம்ம வந்து மிரர் இமேஜ் பார்த்தோம்னா ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா the ring system is not coplanar. So this is a not superimposable mirror image இருக்கிறனால optical activity காட்டுது. So there is no any chiral carbon but this phenyl group is perpendicular to each other அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாலிகுலுக்கு மிரர் இமேஜ் கொடுத்தா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஸ்பைரல் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கோப்ளானாராக இருக்கிறனால இது நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கிறனால இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து எது பார்த்துருக்கோம் அப்படின்னா அதாவது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் காம்பவுண்ட் இஸ் நாட் கண்டைனிங் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதாவது கைரல் கார்பன் இல்லைனாலும் ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கு. அந்த மாதிரி மாலிகுல் வந்து 3 மாலிகுல் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் பைஃபினைல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்லேன்ஸ் அண்ட் ஸ்பைரேட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைரல் மாலிகுல் இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மிரர் இமேஜ் கொடுக்குது, நாட் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் கொடுத்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ரைட், தேங்க்யூ.